இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் இருதரப்பு மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குடியரசு தின சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்தா மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லயன் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருந்தளித்தார். ராஷ்டிரபதி பவனில் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர், இந்தியா மற்றும் ஐரோப்பாவுக்கு இடையிலான உறவு தற்போதைய பொருளாதார மற்றும் அரசியல் தேவைகளால் மட்டுமல்ல, ஜனநாயகம், கருத்துகளுக்கு மரியாதை, திறந்த சந்தை, பொருளாதாரம் போன்றவற்றால் உறுதி பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டார். சட்டப்பேரவையின் ஆண்டின் முதல் நாள் கூட்டத்தொடரில் ஆளுநரின் உரை தேவை என்பதை மாற்றும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கோரி தீர்மானம் கொண்டுவர திமுக திட்டமிட்டுள்ளதாக திமுக எம்பிக்கள் TR பாலு மற்றும் திருச்சி சிவா தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஒட்டி நடைபெற்ற அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் முதல் 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றம் வரை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுக குரல் எழுப்பும் என்று கூறினார். மேலும் வெனிசுலா மீதான அமெரிக்காவின் நடவடிக்கையை கண்டித்து இந்தியா தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். கூட்டணி தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்பான கருத்துக்களை திமுக நிர்வாகிகள் பொதுவெளியில் விவாதிப்பதை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேவையற்ற சர்ச்சைகள் கட்சிக்கு எந்த பலனும் தராது என்பதால் ஆக்கப்பூர்வமான கட்சி பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். தேர்தல் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்றும், கூட்டணி தொடர்பான முடிவுகளை திமுக தலைவர் உரிய நேரத்தில் அறிவிப்பார் என்றும் RS பாரதி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கரூரில் புகழ்பெற்ற கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவில் குடமுழுக்கில் சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழ் பாசுரங்கள் ஓத வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தமிழ் ஓதுவார்களை குண்டத்திற்கு வெளியே உட்கார வைக்கக்கூடாது என அறிவுறுத்திய நீதிபதி இருவரையும் சமமாக அமர வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவு பின்பற்றப்படுகிறதா என்று கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு செயல் அலுவலர் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சென்னை DPI அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். சமவேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்களின் போராட்டம் 33வது நாளாக தொடர்கிறது. இந்நிலையில் நுங்கம்பாக்கம் DPI அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து சமூக நல கூடத்தில் தங்க வைத்தனர். மக்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் நிறுத்தப்பட்டதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்த அவர், காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அரசு வழங்கிய நிதி திருப்பி அனுப்பப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரியில் வீடற்றவர்களுக்கு கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் விரைவில் வழங்கப்படும் எனவும் ரங்கசாமி தெரிவித்தார். சென்னை அடையாறில் சாக்கு மூட்டையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்தவர் யார் என தெரியவந்தது. சென்னை அடையாறு இந்திரா நகர் பகுதியில் சாலையோரமாக இருந்த சாக்கு மூட்டையில் ரத்தம் வழிந்த நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. 5 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் உயிரிழந்தது பீகாரைச் சேர்ந்த 24 வயது இளைஞரான கௌரவ் குமார் என்பது தெரியவந்துள்ளது. அவரது தலையில் வெட்டுக்காயம், முகத்தில் கையால் தாக்கிய காயங்கள் இருந்துள்ளன. பைக்கில் வந்த 2 பேர் சாக்கு மூட்டையை வீசி சென்றதாக கூறப்படும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொது சாலைகள், தெருக்களை ஆக்கிரமித்து மத வழிபாட்டு தலங்கள் அமைக்கப்படுவதை நியாயப்படுத்த முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கட்டிடங்களை அகற்ற உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டுள்ளது.
1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பணி நியமனங்களை வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதித்துள்ளது. கன்னியாகுமரி விளவங்கோடு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் சுகாதார ஆய்வாளர் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். தேர்வு மையங்களில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்து மறுதேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார். அப்போது அரசு தரப்பில் முன்னிலையான வழக்கறிஞர் விசாரணைக்கு பின்னரே பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்றார். இதையடுத்து பணி நியமனத்திற்கு தடை விதித்த நீதிபதி இதுகுறித்து சுகாதாரத்துறை செயலாளர் பதிலளிக்கவும் உத்தரவிட்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் உண்டியல் எண்ணப்பட்ட நிலையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு 2,20,03,011 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். இதில் தங்கம் 156 கிராம், வெள்ளி 1310 கிராம் மற்றும் 436 வெளிநாட்டு ரூபாய் தாள்களும் கிடைக்கப்பெற்றுள்ளன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்ற 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு போராட்டம் நடத்தியது. இந்த திட்டத்தில் காந்தியின் பெயரை வேண்டும் என்றே அரசு நீக்கியுள்ளதாக கர்நாடக காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் பெங்களூருவில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் மீண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கொண்டுவரப்படும் வரை பல இடங்களில் தங்களது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர். ஏர் இந்தியாவில் மேலும் 3 ட்ரீம் லைனர் விமானங்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அதன் CEO கேம்பல் வில்சன் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய அவர் ஏர் இந்தியாவிற்கு இந்த ஆண்டு மாற்றத்தின் முக்கிய ஆண்டு என குறிப்பிட்டார். ஏர் இந்தியாவிற்காகவும் ஏர் இந்தியாவால் வடிவமைக்கப்பட்ட முதல் போயிங் 787-9 ட்ரீம் லைனர் விமானத்தை முதன்முறையாக பொதுமக்களுக்கு காண்பிக்க முடிவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்த விமானங்கள் ஐரோப்பா, கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நீண்ட தூர சர்வதேச பாதைகளில் இயக்கப்படும் எனவும் தெரிவித்தார். எதிர்காலத்தில் மேலும் பல விமானங்கள் சேர்க்கப்படும் என்றும் ஏர் இந்தியா CEO கூறினார். ஏர் இந்தியா தனது முதல் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட போயிங் 787-9 ட்ரீம் லைனர் விமானத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. JPA டிசைன் நிறுவனத்தின் உதவியுடன் சொகுசான உட்கட்டமைப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்த விமானத்தில் ஏராளமான நவீன தொழில்நுட்பங்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் தோல்பூர் மாவட்டத்தில் திடீர் வானிலை மாற்றத்தால் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. மேலும் சாலையில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடும் அவதியடைந்தனர். ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு பகுதி அருகே ராணுவ வீரர்கள் தீவிர போர் பயிற்சியில் ஈடுபட்டனர். mm மாடர்ன் சிஸ்டம் மூலம் இந்த பயிற்சி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த பயிற்சியின் மூலம் எந்தவித அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ளும் வகையில் வீரர்களின் தாக்குதல் திறன், துல்லியமாக இலக்கை தாக்குதல் உள்ளிட்டவை மேம்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
यहाँ पर इनके हाथों में अत्याधुनिक हथियार हैं। ये देखिए LMG, यानी कि आप देख सकते हैं कि LMG जो लाइव मोटर गन है वो भी है। எல்லை பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த பயிற்சி நடைபெற்றதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. जल्द से जल्द ही करते हैं आगे वहाँ पर आप देख सकते हैं किस तरह से ஹிமாச்சல பிரதேசம் மணாலியில் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கொட்டும் பனியில் விளையாடியும் புகைப்படங்கள் எடுத்தும் உற்சாகம் அடைந்தனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சமோலி, வான், குலிங் மற்றும் கனோல் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடும் பனிப்பொழிவால் வெள்ளை கம்பளியை போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. அனைத்து பகுதிகளிலும் பனி படர்ந்துள்ள நிலையில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லா நகர் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவிற்கு மத்தியில் சிக்கிய கார்களை இந்திய ராணுவ வீரர்கள் மீட்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். ஹிமாச்சல பிரதேசம் திபெத் எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. பழங்குடி மாவட்டமான கின்னவுரில் சாலைகள் மற்றும் வீடுகள் மீது பனி படர்ந்து வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. சந்திரா என பெயரிடப்பட்ட புயல் அயர்லாந்து மற்றும் வட அயர்லாந்தின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது. தீவிரமான காற்றுடன் கனமழை பெய்ததால் தீவு முழுவதும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சுமார் 15,000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பொது போக்குவரத்து சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அர்ஜென்டினாவின் பட்டகோனியா பகுதியில் ஏற்பட்ட காட்டுத் தீயால் 30,000 ஹெக்டேருக்கு மேற்பட்ட அடர்ந்த காடுகள் தீக்கிரையாகியுள்ளன. தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படை, ராணுவம் மற்றும் தன்னார்வலர்கள் இரவு பகலாக போராடி வருகின்றனர். ஆனால் கடும் வெப்பநிலை, பலத்த காற்று ஆகியவை தீ பரவலை மேலும் தீவிரப்படுத்துகின்றன. கடந்த காலங்களில் தெரிவித்த யூத இன விரோத கருத்துக்களுக்காக பிரபல அமெரிக்க பாடகர் கன்யே வெஸ்ட் பொது மன்னிப்பு கேட்டுள்ளார். தான் பைபோலர் டைப் 1 எனும் உளவியல் ரீதியான பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 25 ஆண்டுகளுக்கு முன் நடந்த கார் விபத்தில் மூளையின் முன்பகுதி காயமடைந்ததே தனது மனநல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த காயம் சரியாக கண்டறியப்படாததால் மனநிலை மோசமடைந்ததாகவும் அவர் விளக்கியுள்ளார். அந்த மனநிலையிலேயே நாஜிகளின் சின்னமான ஸ்வஸ்திகா சின்னம் அச்சிடப்பட்ட டி-ஷர்ட்களை விற்றது போன்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் ஒப்புக்கொண்டார். தான் ஒரு நாஜி அல்ல என்றும் யூத விரோதி அல்ல என்றும் தெரிவித்துள்ள கன்யே வெஸ்ட் யூத மக்களை நேசிப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போது மருந்துகள், ஆலோசனைகள், உடற்பயிற்சி மற்றும் சீரான வாழ்க்கை முறை மூலம் மனநிலை நிலை பெற்றுள்ளதாக கூறிய அவர் இனி நல்ல மற்றும் அர்த்தமுள்ள கலைப்பணிகளில் கவனம் செலுத்தப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் ஆளும் அரசிற்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பிரம்மாண்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்வி, சுதந்திரம் மற்றும் ஊழலற்ற நிர்வாகத்தை வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் பெல்கிரேட் பல்கலைக்கழகம் முன்பு திரண்டதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது.